விடுவிக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைதிகளுடைய உடல்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களில் களமிறங்குவதற்கு தயாராக இருக்கும் 200 பலஸ்தீனிய போராளிகளும் சூடானிய மக்களுக்கு ஆதரவாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராகவும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் களமிறங்கப் போகின்றார்களா? யமன் ஹவுதிகளுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்ட நெட்டன்யாகவும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வரும் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஈராக்கிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட பதற்றமும் ஈராக்கிய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் அமெரிக்க போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸத் வெளியிட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகளும் மிரட்டல்களும் ஈராக் தொடர்பாக மொசாட் உளவு பிரிவினர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுக்களின் தலைமைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றதா அல்லது அவசரமாக ஈரானிய தலைமைகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றதா? ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாக சவுதி அரேபியா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு மேற்கொண்டு வரும் கலந்துரையாடல்களும் பிரதமர் நவாப் சலாமினுடைய மிரட்டல்களும் வருகின்ற நவம்பர் 11ஆம் திகதி ஈராக்கிலே பாராளுமன்ற தேர்தல் நடைபெறப் போகின்றது. ஈராக்கிலே நடைபெறப் போகும் இந்த பாராளுமன்ற தேர்தலானது மிக முக்கியமான பாராளுமன்ற தேர்தலாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பல வேலை திட்டங்களையும் முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றன. ஈராக்கினுடைய அரசியல் களம் தொடர்பாக முன்னே காணொளிகளில் பல விடயங்களை நான் குறிப்பிட்டுள்ளேன். ஈராக்கிலே பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு குழுக்கள் காணப்படுகின்றன. ஈரானிய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுக்கள் செயற்படுகின்றன. மேலும் இதிலே மிக முக்கியமாக PMF படைகளை குறிப்பிடலாம். ஈராக்கிலே ISIS பயங்கரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதில் எதிர்ப்பு குழுவான PMF படைகள் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. மேலும் ஈராக்கிய எதிர்ப்பற்றான PMF படைகளை ஈராக்கிய அரசை இராணுவத்தோடு இணைப்பதற்கான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. PMF படைகளுடைய உதவி இல்லாமல் ஈராக்கிய அரசை இராணுவ ISIS பயங்கரவாதிகளை சமாளிக்க முடியவில்லை. மேலும் ஈராக்கினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் எதிர்ப்பு அச்சான PMF படைகள் மிக முக்கியமாகவே காணப்படுகின்றார்கள். எனவே இப்படியான நிலைமையில் PMF படைகளையும் PMF படையிலே இருக்கக்கூடிய 1 லட்சத்திற்கும் அதிகமான போராளிகளையும் ஈராக்கிய அரசை இராணுவத்திற்கு கீழால் உத்தியோகபூர்வமாக இணைப்பதற்கான புதிய சட்டமூலம் ஒன்றும் ஈராக்கிய பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இந்த சட்டமூலத்தினை PMF சட்டமூலம் என்றும் மேலும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு குறித்த சட்டமூலத்தினை ஈராக்கிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. ஈரானும் இதற்கான உச்ச காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்திலே PMF படைகளை ஈராக்கிய அரசை இராணுவத்தோடு ஒன்றிணைத்தால் PMF படைகளுக்கான உத்தியோகபூர்வமான அங்கீகாரத்தினை வழங்கினால் நாங்கள் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளை விதிப்போம் என்றும் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எதிரான அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களை மேற்கொள்வோம் என்றும் அமெரிக்கா உச்ச எச்சரிக்கைகளை வெளியிட்டது. பொருளாதார தடைகளை பயன்படுத்தி குறித்த சட்டமூலத்தினை நிறைவேற்றக்கூடாது என்கின்ற மிரட்டல்களையும் அமெரிக்கா வெளியிட்டது. மேலும் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு PMF சட்டமூலத்தினை நிறைவேற்றினால் அது பாராளுமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடும் என்றும் அமெரிக்க இராணுவம் ஈராக்கிலிருந்து வெளியேறாமல் நிலை கொண்டு விடுவார்கள் என்றும் ஈராக்கிய அரசாங்கம் குறித்த சட்டமூலத்தினை நிறைவேற்றுவதற்கான வேலை திட்டங்களை பிற்படுத்தியது. ஈராக்கினுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பு PMF சட்டமூலத்தினை நிறைவேற்றுவோம் என தீர்மானித்தது. எனவே தற்போது ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களின் உத்தியோகபூர்வமான இணைப்பானது மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கின்றது. எதிர்ப்பு குழுக்களான PMF படைகளையும் காத்திப் ஹிஸ்புல்லா படைகளையும் இன்னுமேனே எதிர்ப்பு படைகளையும் முழுமையாக அரசு இராணுவத்தில் இணைத்துக் கொள்வதற்கான வேலை திட்டங்கள் மிகப்பெரிய ஆபத்திற்குள் சிக்கியுள்ளது. அதாவது ஈராக்கிய பாராளுமன்ற தேர்தலில் அமெரிக்க ஆதரவு பெற்ற கூட்டணிகளையும் அடிமைகளையும் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதற்காகவும் ஈராக்கிய அரசாங்கத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் பாராளுமன்ற தேர்தல் ஈரானினுடைய ஆதிக்கத்தினை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவும் புதிய ஈராக்கிய அரசாங்கத்தின் மீதான ஈரானினுடைய ஆதரவை குறைக்க வேண்டும் என்பதற்காகவும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றன. இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மேற்கொள்ளக்கூடிய காய் நகர்த்தல்கள் வெற்றி பெறுமாக இருந்தால், அமெரிக்க ஆதரவு கூட்டணிகள் வெற்றி பெறுமாக இருந்தால் PMF படைகள் ஈராக்கிய அரசை இராணுவத்தோடு இணைக்கப்பட மாட்டாது. PMF சட்ட மூலமும் ஈராக்கிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற
நிறைவேற்றப்படாது. மேலும் காத்திப் ஹிஸ்புல்லா மற்றும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களுக்கான உத்தியோகபூர்வமான அனுமதியும் வழங்கப்பட மாட்டாது. அது மட்டுமல்லாமல் PMF படைகளையும் காத்திப் ஹிஸ்புல்லாவையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களையும் மேற்கொள்வார்கள். அடுத்து ஈரானினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் ஈராக்குக்கு மிக முக்கியமான பங்கு காணப்படுகின்றது. இவ்வாறு ஈரானினுடைய பொருளாதார மேம்பாடுகளில் ஈராக்கும் ஒரு முக்கிய பங்காக இருப்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உச்ச பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் ஈரான் ஈராக்கை பயன்படுத்தி பொருளாதார மேம்படுத்தல்களை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருவது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் ஈராக்கில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான துறைகளும் எதிர்ப்பு அச்சுக்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஈராக்கினுடைய உள்கட்டமைப்புகள் நிதி நிறுவனங்களில் எதிர்ப்பு அச்சுக்கள் மறைமுகமான கட்டுப்பாட்டையும் வைத்துள்ளன. இதனால் இவை அனைத்தையும் உடைப்பதற்காகவே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் விரும்புகின்றது. இதற்கமைவாகவே அமெரிக்கா ஈராக்குக்கு எதிரான உச்ச அழுத்தங்களையும் மிரட்டல்களையும் பொருளாதார தடைகளையும் விதித்து வருகின்றது. மேலும் நடைபெறப்போகும் பாராளுமன்ற தேர்தலில் அமெரிக்காவுக்கு சார்பான கூட்டணிகள் வெற்றி பெறுமாக இருந்தால், ஈராக்கிய அரசாங்கத்தில் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் வெற்றி பெறுமாக இருந்தால், அது ஈரானினுடைய பொருளாதாரத்தையும் எதிர்ப்பச்சுக்களுடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய வகையிலேயே அமைந்திருக்கும். இதனால் தான் ஈராக்கினுடைய இந்த பாராளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான பாராளுமன்ற தேர்தலாக பார்க்கப்படுகின்றது. அத்தோடு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஈராக்கிற்கான அமெரிக்க தூதர் மார்க் சவாயா இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈராக்கினுடைய ஸ்திரத்தன்மை ஈராக்கில் இருக்கக்கூடிய அனைத்து ஆயுத குழுக்களையும் நிராயுதபாணியாக்குவதிலேயே உள்ளடங்கியுள்ளது. ஈராக்கிய அரசாங்கத்தின் அதிகாரத்திற்கு வெளியே செயற்படக்கூடிய அனைத்து போராளி குழுக்களையும் முழுமையாக நிராயுதபாணியாக்கிவிட வேண்டும். ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானி ஆதரவு பெற்ற எதிர்ப்பு குழுக்கள் அனைத்தும் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். ஈரானினுடைய ஒட்டுமொத்த ஆதிக்கமும் ஈராக்கிலே முடிவு கொண்டு வரப்பட வேண்டும். ஈராக்கிலே ஈரானினுடைய தலையீடானது ஈராக்கினுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். ஈராக்கிய தேசம் முழுமையாக மீண்டெழ வேண்டுமாக இருந்தால், ஈராக்கினுடைய பொருளாதாரம் வலுவடைய வேண்டுமாக இருந்தால், ஈரானி ஆதரவு பெற்ற எதிர்ப்பு குழுக்களும் ஈரானினுடைய ஆதிக்கமும் ஈராக்கிலே முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஈராக்கினுடைய வளர்ச்சிக்கு ஈரானும் எதிர்ப்பச்சுக்களுமே மிகப்பெரிய தடையாக உள்ளன. இதனை ஈராக்கிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இதற்கமைவாக ஈராக்கிய அரசாங்கம் இந்த எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை அவசரமாக மேற்கொள்ள வேண்டும் என ஈராக்கிற்கான அமெரிக்க தூதர் மார்க் சவாயா தெரிவித்துள்ளார். இப்படியான நிலைமையில் நேற்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வடக்கு கட்டளை தளமும் மொசாட் உளவு பிரிவும் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தன. மேலும் குறித்த அறிக்கையில் மொசாட் உளவு பிரிவானது இவ்வாறு தெரிவித்திருந்தது. ஹமாஸினுடைய அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலை போன்று ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானி ஆதரவு பெற்ற எதிர்ப்பு குழுக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டு வருகின்றார்கள். இஸ்ரேலுக்கு எதிரான இவர்களுடைய இந்த தாக்குதல் திட்டங்கள் தொடர்பான உளவு தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கப் பெற்றுள்ளன. ஈராக்கிலிருந்து இவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் இதன் அடுத்த கட்டமாக சிரியா ஜோர்டான் வழியாக இஸ்ரேலுக்குள்ளே நுழைந்து தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். இதற்கமைவாகவே கடந்த 3 மாதங்களாக ஈரான் ஈராக்குக்குள்ளே அனைத்து விதமான காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அதிகளவான ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் படை வீரர்களையும் ஈரான் ஈராக்குக்குள்ளே வலுப்படுத்தி வருகின்றது. இவை தொடர்பான அனைத்து விதமான உளவு தகவல்களும் எங்களுக்கு கிடைக்கப் பெற்றுள்ளன. இதனால் நாங்கள் விரைவில் இவற்றுக்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என மொசாட் உளவு பிரிவும் வடக்கு கட்டளை தளமும் எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து நேற்று மாலை ஈராக்கினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தாபித் அல் அப்பாசி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்க போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸத் எனக்கு தொலைபேசி அழைப்பொன்றினை ஏற்படுத்தி இருந்தார். மேலும் இந்த தொலைபேசி உரையாடலில் குறித்த பிராந்தியத்திலே மேற்கொள்ளப்பட போகும் இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக எச்சரிக்கைகளை வெளியிட்டார். அது மட்டுமல்லாமல் இந்த இராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிராக ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானி ஆதரவு எதிர்ப்பு குழுக்கள் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் என்னிடம் இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார். மேலும் பிராந்தியத்திலே அமெரிக்கா மேற்கொள்ள போகும் அடுத்த கட்ட இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாகவே எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தன என்றும் ஈராக்கினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தாபித் அல் அப்பாசி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது நாங்கள் சில இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகின்றோம். இந்த இராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அச்சுக்கள் எந்தவிதமான பதிலடி தாக்குதல்களையும் மேற்கொள்ளக்கூடாது. இதற்கான இறுதி எச்சரிக்கைகளையே நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம் என அமெரிக்காவினுடைய போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸத் ஈராக்கினுடைய பாதுகாப்பு அமைச்சருக்கு மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார்.
அத்தோடு இந்த தகவல்களிலிருந்து இரண்டு விடயங்களை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஒன்று, அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுக்களுடைய தலைமைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளலாம். ஈராக்கினுடைய பாராளுமன்ற தேர்தல் எதிர்ப்பற்றுக்களுக்கு சாதகமாகவும் ஈரானுக்கு சாதகமாகவும் அமைந்துவிடக் கூடாது என்பதற்காகவும், ஈராக்கிய பாராளுமன்ற தேர்தலில் காய் நகர்த்தல்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், ஈராக்கிய அரசாங்கம் எதிர்ப்பற்றுக்களுக்கு எதிரான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுக்களுடைய தலைமைகளை படுகொலை செய்வதற்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்தலாம். இரண்டாவது, அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அவசரமாக ஈரானிய தலைமைகளுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கலாம். ஈரானுக்கு எதிரான இந்த தாக்குதல்களுக்கு பிறகு ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் அமெரிக்காவினுடைய தளங்களுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் எச்சரிக்கைகளை ஈராக்கிய பாதுகாப்பு அமைச்சருக்கு வழங்கியிருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அமெரிக்கா ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுக்களுடைய தலைமைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருக்கின்றன. தற்போது அமெரிக்கா வெனிசுவேலாவிலே இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவே அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. அமெரிக்காவின் அதிகளவான போர் கப்பல்கள் தற்போது வெனிசுவேலாவினுடைய கடல் பிரதேசத்திலேயே நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கை நோக்கி அதிகளவான போர் கப்பல்கள் இன்னும் நகர்த்தப்படவில்லை. வெனிசுவேலா மீதான இராணுவ நடவடிக்கைகளுக்கு பிறகு ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. எனவே இதனால் தற்போதைய நிலைமைகளில் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுக்களுடைய தலைமைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஈராக்கை பலவீனப்படுத்த வேண்டும் என்கின்ற தேவை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் காணப்படுகின்றன. இதனால் ஈராக்கிய பாராளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னரான நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றன. எனவே இதற்கமைவாக ஈராக்கிய எதிர்ப்பற்றுக்களுடைய தலைமைகளை இலக்கு வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. மேலும் அமெரிக்கா ஈராக்கிய எதிர்ப்பற்றுக்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தால் நிச்சயமாக பிராந்தியத்தில் அடுத்த கட்ட போரானது ஆரம்பிக்கப்பட்டுவிடும். ஈராக்கிய எதிர்ப்பற்றுக்களுக்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களையும் அவசரமாக ஆரம்பிப்பதற்கு எத்தனிக்கும். எனவே தற்போது ஈராக்கினுடைய நிலைமைகள் உச்சக்கட்ட பதற்றத்தை அடைந்துள்ளன என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நேற்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தில் 4 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் 2 வாகனங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. அதே போன்று நேற்று மாலை தெற்கு லெபனானினுடைய மேசல் ஜபல் பிரதேசத்திற்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஊடுருவி இருந்தது. குறித்த பிரதேசத்தினூடாக ஊடுருவி தெற்கு லெபனானினுடைய ப்ளூ லைன் பிரதேசத்தையும் அடைந்திருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே குறித்த பிரதேசத்தில் லெபனானினுடைய அரசை ராணுவம் குவிக்கப்பட்டது. இவ்வாறு லெபனானிய அரசை ராணுவம் மேசல் ஜபல் பிரதேசத்தில் குவிக்கப்பட்டதை தொடர்ந்து குறித்த பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்வாங்கியது. அத்தோடு இந்த சம்பவம் தொடர்பாக லெபனானிய அரசுக்கு சார்பான ஊடகங்கள் இவ்வாறு தெரிவித்திருந்தன. இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஊடுருவியதும் லெபனானிய அரசை ராணுவம் குவிக்கப்பட்டதும் இஸ்ரேலிய ராணுவம் பயந்து பின்வாங்கிவிட்டது. இஸ்ரேலிய ராணுவத்தினை பின்வாங்க வைப்பதற்கான எல்லாவிதமான திறமைகளும் லெபனானிய அரசை ராணுவத்திடம் காணப்படுகின்றன. இதனால் லெபனானுக்குள்ளே இதற்கு பிறகு ஹிஸ்புல்லா தேவை இருக்காது. லெபனானிய அரசை ராணுவமே லெபனானிய மக்களையும் லெபனானிய பிரதேசங்களையும் பாதுகாப்பதற்கு போதுமானது என லெபனானிய அரச சார்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. மேலும் லெபனானினுடைய அடிமை பிரதமர் நவாப் சலாம் இவ்வாறு தெரிவித்தார். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவது என்பது வெறும் கோஷம் மாத்திரமல்ல. ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதில் இருந்து நாங்கள் ஒரு பொழுதும் பின்வாங்க போவதில்லை. லெபனானினுடைய எதிர்காலத்திற்கும் லெபனானிய மக்களை பாதுகாப்பதற்கும் லெபனானிய பிரதேசங்களை பாதுகாப்பதற்கும் லெபனானிய அரசை ராணுவம் போதுமானதாகும். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்காமல் எங்களுக்கு அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் முன்னெடுக்க முடியாது. மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேல் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களுக்குள்ளே இஸ்ரேல் ஊடுருவுகின்றது. இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காக நாங்கள் எங்களுடைய மேற்கத்திய நண்பர்களோடும் அரேபிய நண்பர்களோடும் உச்சக்கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஹிஸ்புல்லா நிராயுதபாணியாக்கப்பட்டால் இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல்களை எங்களுக்கு முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர முடியும் என அடிமை பிரதமர் நவாப் சலாம் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்.
அத்தோடு அடிமை சவுதி அரேபியா ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதில் லெபனானிய அரசாங்கம் உறுதியாக இருக்கின்றது. மேலும் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு லெபனானிய அரசாங்கத்திற்கு இன்னும் 2-3 மாதங்கள் தேவைப்படுகின்றன. இந்த காலக்கெடுவை இஸ்ரேல் லெபனானிய அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும். இதற்குள்ளே லெபனானிய அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கிவிடும் என அடிமை சவுதி அரேபியாவினுடைய தலைவர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாகவும் சவுதி அரேபியாவினுடைய ஊடகங்களே செய்திகளை வெளியிட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்காவிட்டால் லெபனானிய அரசாங்கத்திற்கு தேவையான நிதி உதவிகளை ஒருபொழுதும் சவுதி அரேபியா வழங்காது என்றும் இந்த முடிவிலே சவுதி அரேபியா உறுதியாக இருப்பதாகவும் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கும் வரை லெபனானுக்கான உதவிகள் முழுமையாக நிறுத்தப்படும் என்றும் சவுதி அரேபிய ஊடகங்களே செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் சவுதி அரேபியாவும் ஏனைய அடிமை அரபுகளும் ஒன்றிணைந்து ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான உச்ச அழுத்தங்களையும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். அடுத்து சூடானிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கு பதிலடியாக யமன் ஹவுதி இராணுவத்தினர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என சூடானில் இருக்கக்கூடிய அதிகளவான மக்களும் ஊடகவியலாளர்களும் யமன் ஹவுதிகளிடம் கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார்கள். மேலும் சூடானிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கு பதிலடியாக ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தலைமைகள் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மிக முக்கியமான தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு யமன் ஹவுதி இராணுவத்தினர் தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் குறித்த தகவல்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதே நேரம் நிச்சயமாக யமன் ஹவுதி இராணுவத்தினர் சவுதி அரேபியாவுக்கு எதிராகவும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராகவும் உச்ச தாக்குதல்களை விரைவில் ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு அமெரிக்காவோடும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடும் ஒன்றிணைந்து காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றன. இவை தொடர்பாக முன்னே காணொலிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். யமனினுடைய வடக்கு பிரதேசத்திலே சவுதி அரேபியா தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் யமனினுடைய தெற்கு பிரதேசத்திலே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகளும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. யமன் ஹவுதிகளுக்கு எதிராக மிகப்பெரிய தரைவழி தாக்குதலை மேற்கொண்டு யமன் ஹவுதிகளுடைய முக்கியமான பகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகவே சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே நெட்டன்யாஹு இவ்வாறு தெரிவித்தார். யமன் அன்சாருல்லா இஸ்ரேலுக்கு மிகவும் கடுமையான அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. யமன் அன்சாருல்லாவை அழிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் விரைவில் இவை தொடர்பான நல்ல செய்திகளை எதிர்பாருங்கள் என நெட்டன்யாஹு மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். அடுத்து ஹமாஸ் தரப்பினர் நேற்றிரவு 3 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைதிகளுடைய உடல்களை ஒப்படைத்திருந்தார்கள். இதனால் தற்போது காசாவிலே 11 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைதிகளுடைய உடல்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. அத்தோடு இந்த 11 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைதிகளுடைய உடல்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய காசாவினுடைய பிரதேசங்களிலேயே இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களுக்குள்ளே நாங்கள் நுழைந்து தேடுதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அப்போதுதான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைதிகளுடைய உடல்களை மீட்டெடுக்க முடியும் என்றும் இவ்வாறு குறித்த பிரதேசத்திற்குள்ளே நுழைவதற்கு 200 பலஸ்தீனிய போராளிகள் தயாராக இருப்பதாகவும் செஞ்சிலுவை சங்கத்தோடு ஒன்றிணைந்து இந்த வேலை திட்டங்களை மேற்கொள்ள தயாராக இருப்பதாகவும் ஹமாஸ் தரப்பினர் தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களுக்குள்ளே பலஸ்தீனிய போராளிகள் நுழைவதற்கான அனுமதியை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இன்னும் வழங்கவில்லை. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களிலே உள்ள சுரங்க பாதைகளில் தான் அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைதிகளுடைய உடல்கள் காணப்படுகின்றன. பலஸ்தீனிய போராளிகள் குறித்த சுரங்கப்பாதை தொடர்பான தகவல்களை செஞ்சிலுவை சங்கத்திடம் வழங்கி நீங்களே மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினால் நிச்சயமாக செஞ்சிலுவை சங்கமானது குறித்த சுரங்கப்பாதைகள் தொடர்பான தகவல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு பகிர்ந்து கொள்ளும். இதற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த சுரங்கப்பாதைகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய கைதிகளின் உடல்களை மீட்டெடுத்ததற்கு பின்பு குறித்த சுரங்கப்பாதைகளை அழிப்பதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ளும். எனவே இதனால் தான் தற்போது ஹமாஸ் தரப்பினர் நேரடியாக குறித்த பிரதேசத்தில் களமிறங்கி உடல்களை மீட்டெடுக்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இவற்றுக்கான மறுப்பை தெரிவித்து வருகின்றது. நெட்டன்யாஹு இதற்கு சம்மதிக்க கூடாது என பென்கோவிரும் ஸ்மட்ரிச்சும் மிரட்டல்களையும் வெளியிட்டு வருகின்றார்கள்.
அடுத்து காசாவிலே ஹமாஸ் உணவுப் பொருட்களை கொள்ளையடிப்பதாக மார்க்கோ ரூபியோ குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். மேலும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சருடைய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடியாக ஹமாஸ் தரப்பினர் அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். நாங்கள் காசாவிலே எந்த உணவுப் பொருட்களையும் கொள்ளையடிக்கவில்லை. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தொடர்ச்சியாக வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் தொடர்பாக அமெரிக்கா எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஒத்துழைப்பாளர்களும் கொள்ளை கும்பல்களும் ஒன்றிணைந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் உதவியோடு இவ்வாறான கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. மேலும் அமெரிக்காவினுடைய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் ஒருபொழுதும் பயப்பட போவதில்லை என்றும் ஹமாஸ் தரப்பினர் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.